அத்தியாயம் 24. தெய்வீக உடல். பாரதிய கலாச்சாரத்தின் சமூக ஆதாரத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளார்ந்த இயல்பு, சார்பு போன்றவற்றை கவனித்தால் மனித குலம் 4 வகைப்படும். அவை பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர என்ற 4 ஆகும். இந்த பிரிவானது உயர்ந்தவர் கீழானவர்களை மிதித்து நசுக்க ஏற்பட்ட சுயநலத்துடனான தந்திரமான சூழ்ச்சி அல்ல. மனித முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக பொறாமை ஏற்படுத்திய திட்டத்தின் விளைவும் அல்ல. ஒவ்வொருவருடைய சிறப்பு இயல்புகளுக்கு, போக்குகளுக்கு ஆதரவு கொடுத்து வளர்த்து மனித வெற்றிகளை பரப்பி பெருக்குவதற்கு உதவி செய்யும் திட்டமாக தீர்மானிப்பதே மிகவும் சரியானது. மனித மேம்பாட்டை பெறுவதற்கான ராஜபாதை அது. மனித செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தவும் முன்னேறுவதற்குமே அது செயல்படுகிறது. சமூகத்தின் நலனையும் இசைவையும் உறுதிப்படுத்துமாறு அது செயல்படுகிறது. சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகஷஹ தஸ்ய கர்த்தாமபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம் என்று கீதாச்சாரியர் ஸ்ரீ கிருஷ்ணர் அறிவித்திருப்பது நேயர்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததே. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர என்ற 4 வர்ணங்களை ஒவ்வொருவருடைய இயல்பு, தொழில் முதலியவற்றுக்கு ஏற்றவாறு நான் சிருஷ்டித்துள்ளேன். நான் தான் இவற்றை உண்டாக்கியவன் என தெரிந்து கொள். அத்துடன் நானே மாற்றமில்லாதவன், படைக்கப்படாதவன். குணங்கள், செயல்பாடுகளை அடையாளமாக கொண்டு அமைந்ததே ஜாதி அமைப்பு. முதலில் உலகில் அனைவரும் சாத்வீக இயல்பு உடையவராக இருந்ததால் அனைவருமே பிராமணராக இருந்தனர். பின்னர் வேறு தொழில்களை எடுத்து கொண்டதாலும் பல விருப்பங்களும் சார்புகளும் வளர்ந்ததாலும் வெவ்வேறு விதமான மனிதர்கள் வெவ்வேறு ஜாதிகளாக பிரிக்கப்பட்டனர். ரிஷிகள், முனிவர்களை கொண்டு ஒரே ஒரு வகுப்பாக இருந்த பிராமணரை ஒவ்வொருவரின் குணாதிசயங்கள் வேறுபட ஆரம்பித்த பின் சமூக நீதிக்காகவும் இசைவுக்காகவும் பின்னர் பிரிக்கும்படி ஆயிற்று. மகாபாரதத்தில் சாந்தி பர்வதத்தில் இந்த விஷயத்தை பற்றி பரத்வாஜ முனிவர் கேட்ட கேள்விக்கு பிருகு முனிவர் மிகவும் விவரமாக பதிலளித்தார். அது வருமாறு: உலகாயத இன்பங்களை விரும்பி மமதை பிடித்து கோபம், மோகம் போன்ற பல மன எழுச்சிகள் உள்ளவர்களுள் உள்ள சாத்வீக இயல்புடன் ரஜோகுணம் கலந்திருந்ததால் அவர்கள் சத்திரிகர்கள் என பிரிக்கப்பட்டனர். உண்மையில் அனைத்து பிராமணர்களிடமும் சாத்வீக குணம் மேலோங்கி இருப்பதில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் அனைவரும் மத சடங்குகளிலேயே ஈடுபட்டிருக்க முடியாது. சாத்வீக லட்சியமான சத்தியத்தை கடைப்பிடிக்காது தமோகுணம், ராஜசிக சார்புகளும் கலந்திருந்து பெரும்பாலும் தாமசிக ராஜசிக குணங்களுடன் இருப்பவர்கள் வைசிய வர்ணமாயினர். வன்முறையுடன் கூடிய தொழில்கள் மூலமும் தாமசீக வழிகளில் பொருளீட்டி தூய்மையை கவனிக்காது வாழ்பவர்கள் சூத்திரர்கள் என்ற வகுப்பினராயினர். இவ்வாறு பிராமணர்கள் பல்வேறு ஜாதிகளாக பிரிந்து மனித சமூகத்தின் பாதுகாப்பிற்கு வழிவகுத்தனர். ஸ்ருதிகள் என்ற மத நூல்கள் கூறுவது இதுவே. தூய சாத்வீக இயல்புகள் அமைந்தவர்கள் பிராமணர்கள். ராஜசீக குணங்கள் உள்ளமையால் தைரியமும் வீரமும் அமைந்த சத்திரியர்கள் மனித குலத்தை தீங்கேற்படாதவாறு காக்க வல்லவர்கள். வன்முறையுடன் கூடிய தொழில்கள் மூலம் தாமசீக வழிகளில் பொருள் சம்பாதித்து தூய்மையை புறக்கணிப்பவர்கள் சூத்திரர்கள். தைரியம், வீரம் இரண்டுமில்லாது வியாபார தந்திரங்கள், மற்றவர்களை இணங்க வைக்கும் பேச்சு திறமை இரண்டையும் சரியான வழிகளில் உபயோகிக்க வல்லவர்கள் வைசியர்கள். இந்த வகுப்பில் உள்ளவர்களிடம் ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்திருக்கும். தவத்தில் ஈடுபடவோ பாண்டித்யம் பெறவோ ஆர்வமில்லாது சாதனை எதுவும் செய்யாது
போரில் ஈடுபடுவதற்கு வேண்டிய உடல் வலிமை மனோ தைரியமும் இல்லாது, வாணிகத்திற்கு அவசியமான சிறப்பு திறமைகளும் அற்று, தாமசிக இயல்புள்ளதால் தாமசிக தொழில்களை புரிபவர்கள் சூத்திரர்கள் உலகத்தின் வளமைக்கும் அமைதிக்கும் உழைத்து திருப்தி அடைகின்றனர். இந்த 4 வகுப்பினரும் ஒரே உடலின் அங்கங்களே தவிர தனித்தனியானவர்கள் அல்லர். ஒன்று உயர்ந்தது மற்றது தாழ்ந்தது என்று கூற எந்த ஆதாரமும் இல்லை. ஒவ்வொன்றும் தம் கடமையை சரிவர செய்து சமூகம் என்ற உடல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க வழிகோல்கின்றன. தங்கள் செயல்முறைகளின் மூலம் ஒவ்வொருவரும் மிக உயர்ந்த அறிவுணர்வை பெறுகின்றனர். அத்தகைய விசாலமான லட்சியங்களை ஆதாரமாக கொண்டு புராதன காலத்தில் வேத முறைப்படி அமைந்த வர்ண ஒழுங்கு அமைப்பு இறைவனின் திட்டப்படி அமைந்தது என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிரபஞ்ச தெய்வீக புருஷருடைய 4 அங்கங்களே 4 வர்ணங்களும் என்ற உண்மையை அந்த திட்டம் நிரூபித்தது. ரிக்வேதத்தில் உள்ள புருஷ சூக்தத்தில் உள்ள இறைவனின் அறிக்கை இந்த உண்மையை தெளிவாக்குகிறது. பிராமணோஸ்ய முகம் ஆசீத் பாகூரராஜன் யக கிருதஹ ஊருதத் அஸ்ய யத் வைஸ்யஹ பத்யாகும் சூத்ரோ அஜாயத. இந்த அறிவிப்பின்படி சாத்வீக இயல்புடன் உயர்ந்த ஞானம் அமைந்த பிராமணர்கள் பிரபஞ்ச புருஷரின் முகம் என்றும், மேலோங்கிய தைரியமும் வலிமையும் அமைந்த சாத்வீக ராஜசிக இயல்புள்ள சத்திரியர்கள் அவருடைய கைகள் என்றும் தெரிய வருகிறது. மேலும் ராஜசிக தாமச இயல்புகளும் சேர்ந்தமைந்து வாணிகத்தில் திறமையுள்ள வைசியர்கள் பிரபஞ்ச புருஷரின் தொடைகள். சுறுசுறுப்புடன் உடல் உழைப்பில் ஈடுபடும் தாமசிக இயல்புடைய சூத்திரர்கள் அவருடைய கால்களாவர். இவ்வாறு ரிக்வேதத்தில் இத்தகைய அங்கங்களுடன் கூடிய அற்புதமான பிரகாசம் உள்ளவராக இறைவன் வர்ணிக்கப்பட்டுள்ளார். குறுகிய நோக்கங்கள், வரையறுக்கப்பட்ட கண்ணோட்டம் உள்ள புத்தி கூர்மையற்ற சுயநலமிகளிடம் இந்த புனிதமான ஆழ்ந்த அர்த்தமுள்ள வர்ண அமைப்பு அகப்பட்டு அவர்களின் கற்பனைப்படி எழுத்தில் விவரிக்கப்பட்டது. அவ்வாறுதான் உலகத்திற்கு பெரும் தீங்கு இழைத்தனர். அதன் விளைவாக இன்று பெரும் பான்மையினர் சிறுபான்மையினரை அடக்குவதற்காக தீட்டப்பட்ட திட்டமென விமர்சிக்கப்படுகிறது. பிரபஞ்ச புருஷரே மனித சமூகமாக வெளிப்படுவதுதான் வர்ணம். ஒவ்வொரு அங்கத்திலும் வசீகரமாக உள்ள இறைவனின் கண்ணுக்கு தெரியும் உருவம். இந்த உண்மை பரவலாக புரியப்படாதது மிகுந்த பரிதாபத்துக்குரியது. வர்ண அங்கங்கள் ஒன்றிணைந்த இறைவனின் காட்சி மனித குலம் முழுவதிலும் அமைதி, இசைவு, வளம், நலம் ஆகியவற்றை மேம்படுத்துவது இந்த பாரத நாட்டின் நல்ல அதிர்ஷ்டமே. இந்த உண்மையை அறியாது உண்மையில் மனிதர்களெல்லாம் சமம் என்றும், இந்த அமைப்பு மனிதர் செய்யும் சூழ்ச்சி என்றும் அறிவிக்கின்றனர். வெளித்தோற்றத்தில் உள்ள அங்க அடையாளங்களை வைத்து இந்த முடிவெடுத்து மனித குலமானது ஒரே இனம் என்று கிளர்ச்சி செய்கின்றனர். நிச்சயமாக மனித குலம் ஒரே இனம்தான். பண்புகளில், செய்யும் தொழில்களில் உள்ள வித்தியாசங்களால் தனிப்பட்ட குழுக்கள் மேலெழுந்து காணத்தக்கது. இது தடுக்க முடியாத ஒன்று. இதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் சாத்வீகமானவர்கள் அல்லர். மிக சிலரே இந்த இயல்பு உடையவர்கள். வெறும் வெளித்தோற்றத்தை வைத்து எல்லா மனிதரும் ஒன்று என்று கூற முடியாது. சாத்வீக, ராஜசிக, தாமசிக குணமுள்ளவர்கள் அத்துடன் 2 குணங்கள் சேர்த்துள்ளனர். ஒன்று பிரித்து தனித்தனி தொகுதிகளாக காண வேண்டும். இது தவறு என்று எவரும் கூற முடியாது. பொதுவாக தாமச இயல்பு உடையவர்களை சூத்திரர் என்று தொகுதிப்படுத்திவிட்டு அவர்களிடையே தூய சாத்வீக பண்புகள் உள்ளவர்களை பார்ப்பதில்லையா? தூய சாத்வீக பிராமணரிடையே தாமசீக குணமுள்ள பலரை பார்ப்பதும் உண்டு. ஆதலால் பாரதத்தின் வேத மதம் தோற்றத்தை கொண்டோ
ஒரு குடும்பத்தில் பிறப்பதை மட்டும் வைத்துக்கொண்டு அவருடைய ஜாதியை தீர்மானிக்க முடியாது என்று கூறுகின்றது. பண்பு, தொழிலை கொண்டுத்தான் தீர்மானிக்க முடியும். ஒன்றே ஒன்றான இறைவனின் தெய்வீக உடலின் அங்கங்களே 4 வர்ணங்களும். ஒவ்வொன்றும் அது ஆற்றும் பணியில் மிக முக்கியமானதும் இன்றியமையாததுமாகும். அதன்படி தர்மப்படி குறிப்பிட்டுள்ள நடத்தை விதிகளின்படி செயல் வகைப்படி மனிதனுக்கு சேவை செய்வதன் மூலம் இறைவனுக்கு சேவை செய்வதே ஒவ்வொன்றின் குறிக்கோளாகும். பிராமணர்களுக்கு உள்ளது போன்று சூத்திரர்களுக்கு ஆன்மீக சாதனையை பயிற்சி செய்ய உரிமையோ பொறுப்போ இல்லை என்று சில மனிதர்கள் அழுத்தமாக கூறுகின்றனர். இங்கே நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது சூத்திரர்களாக பிறந்தவர்களுக்கு அல்ல, அந்த கட்டுப்பாடு சூத்திர இயல்பு உடையவர்களுக்கே என்பதைத்தான். பிராமண இயல்பு உடையவர்களுக்குத்தான் அனுமதியே தவிர பிராமணராக பிறந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கு அல்ல. சவாரி செய்வதற்கு பசுக்கள் பிரயோசனமற்றவை, பால் கொடுப்பதற்கு குதிரைகள் பிரயோசனமற்றவை. எந்த இனத்தின் மீதும் பகைமை அல்லது வெறுப்பை ஆதாரமாக கொண்டு இந்த அறிக்கைகள் செய்யப்படவில்லை. சம்பந்தப்பட்ட மிருகங்களின் இயற்கை குணாதிசயங்களே காரணம். இரு இனங்களும் 4 கால்கள் உடையவை. ஆயினும் அவற்றின் தனிப்பட்ட தன்மைகளினால் ஒன்று பால் கொடுக்கவும் மற்றது சவாரி செய்வதற்கும் உபயோகமானவை என்று தீர்மானிக்க வேண்டியுள்ளது. உள்ளார்ந்த இயல்பு, சார்புகள் செய்யும் தொழில் ஆகியவற்றை கொண்டுதானே தவிர இனம், பிறப்பு ஆகியவற்றின் ஆதாரமாக கொண்டு வர்ணங்கள் தீர்மானிக்கப்படுவதில்லை. எல்லா பொறிகளும் நெருப்பே. ஒரே ஒரு ஜாதிதான் உள்ளது, அது மனித குலம். அவர்கள் வெவ்வேறானவர்கள் என்று அறிவிக்க முடியாது. வெவ்வேறானவர்கள் அல்ல என்று அறிவிக்கும் தேவையும் இல்லை. பிரம்மம் அல்லது பரம்பொருளிடமிருந்து தனிப்பட்ட மனிதர்கள் வெவ்வேறானவர்கள் அல்ல. அவர்கள் வெவ்வேறானவர்கள் அல்ல என்று கூறும் அவசியம் இல்லை. பிரம்மத்திற்கும் ஜீவனுக்கும் இடையேயுள்ள உறவு ஒரே மாதிரியானவை என்பதல்ல, அது காரணம் விளைவு என்ற உறவே. மோட்சம் கிடைக்கும் வரை தனிப்பட்ட, தனியாக, வேறாக உள்ளது. தலை நீங்கி விடுதலை பெறும்போது தனிப்பட்டதென்ற காரணம் இல்லாததால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றாகிவிடுகின்றன. வெவ்வேறானதும் பிரம்மமும் ஜீவனும் ஒன்றுபடுவதும் பந்தம் என்ற மாயையினால் விடுதலை பெற்ற விழிப்பு உணர்வினாலுமே. பிரம்மம் சுயமாக ஒளிர்கிறது, ஒளி வீசுவதும் ஆகும். அது அறிவுணர்வின் பொருள் அல்ல, அது எல்லா பொருள்களையும் அறிகிறது. எல்லா பொருள்களும் எல்லா உயிரினங்களும் பார்த்தவை, கணிக்கப்பட்டவை, அறிந்தவை என்ற வகையினுள் வருகின்றன. ஒரு உருவம் பார்த்தது என்றால் மனம்தான் பார்த்தது. மனம், புத்தியின் செயல்பாடுகள் பார்த்தவை, கவனிக்கப்பட்டவை என்றால் சாட்சியான அறிவுணர்வே பார்ப்பது. இந்த சாட்சியை எவரினாலும் பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஆத்மாவின் உடலே தவிர ஆத்மா அல்ல. அவை அறிவுணர்வின் மீது மோதி பார்த்தது என்றாகிறது. மண்ணினாலான பானை, சட்டி போன்ற நாம உருவ சேர்க்கைகள் அல்லது நல்முத்தின் சிப்பி மேல் உள்ள வெள்ளி போன்ற ஏமாற்றுபவை ஆத்மா இருப்பது, அது தானாக தனக்காக இருக்கின்றது. மற்றவர்களுக்கு பிரபஞ்சம்தான் மற்றது. அது உண்மையாகவும் இருப்பதாகவும் மற்றவர்களுக்கு தோன்றுகின்றது. பிரபஞ்சத்திற்கு உள்ளார்ந்த உண்மை கிடையாது. அது பிரம்மத்திலிருந்து வெளிவருகிறது. அதன் உண்மைக்கு பிரம்மத்தின் உண்மைதான் ஆதாரம். அதனால் பிரம்மத்தின் உண்மையை விட அதன் உண்மை குறைவானது. மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு மந்திரவாதி உண்டாக்கும் போலியான தோற்றம் அவனை ஏமாற்ற முடியாது. அதே போன்று பிரம்மம் பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதால் அந்த தோற்றம் பிரம்மத்தை ஏமாற்ற முடியாது என்பது தெளிவாகிறது. ஜகம் அல்லது பிரபஞ்சம் வெளிவந்ததாக தோன்றி, அனுபவிப்பது போல தோன்றி, அது பிரிந்து தூளாகி அழிவதைப் போல தோன்றுகிறது. இருட்டும் வேளையில் கயிற்றின் மேல் கற்பனை பாம்பை பார்ப்பது போல இந்த மூன்றுமே மாறுதலற்ற உண்மை என்ற ஒன்றின் மீது ஏற்றப்பட்ட எண்ணங்களே.
இந்த எண்ணம் மாயை. ஏனெனில் அது மறைத்து அதே சமயம் காட்டவும் செய்கிறது. மாயையை உண்மையல்ல என்று கூற முடியாது. பாம்பாக தோன்றும் கயிறு பாம்பு மறையும் போது திரும்பவும் கயிறு என்று அறியப்படுகிறது. ஆனால் பிரபஞ்சம் அதே மாதிரி மறைவதில்லை. அது இருப்பதை விளக்கிவிட முடியாது. அது ஒரு தனி வகையான தோற்றம். அதை வேறு எதனுடனும் ஒப்பிட முடியாது. அதை உண்மையல்ல என்று தள்ளிவிட முடியாது. அதே சமயம் உண்மையானது என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அது சத் அசத், வெறுமே அசத் அல்ல. அதாவது உண்மை உண்மையற்றது, உண்மையற்றது அல்ல. அது சிறிது காலம் இருப்பதால் உண்மையானது. எக்காலத்திற்கும் அது இருப்பதில்லை. ஆகையால் அது உண்மையற்றது. அது வேறுபட்ட இன்னொன்றில்லாத வரைக்கும் அது உண்மையானது. அதை தற்காலிகமான நடைமுறைக்கான ஒன்றுடன் இன்னொன்று சம்பந்தப்பட்ட நிலையில் பார்த்தால் பிரபஞ்சம் பிரபஞ்சமாகவே இருக்கிறது. அதை மற்றவற்றுடன் பார்த்தால் உண்மையானது. உண்மை என்பது ஒன்று. அதற்கு ஒரே முகச்சாயல்தான் இருக்கிறது. பிரபஞ்சம் காலம், வெளி, காரணத்துவம் மூலம் பல பல முகசாயல்களை காட்டுகிறது. ஆகையால் அது உண்மையற்றது. சங்கரர் பிரபஞ்சம் என்ற ஜகம் உண்மையற்றது என அறிவித்தார். மிக உயர்ந்த உண்மை தெரியும் போது பிரபஞ்சம் பிரம்மம் என்ற ஆதாரத்திலிருந்து வேறுபட்டதாக உண்மை போன்ற தோற்றம் மட்டும்தான் என்று தெரிய வருகிறது. பிரம்ம உண்மையின் மேல் ஏற்றியதாக ஜகத்தை மனம் காண்பதால் அதையும் பிரம்ம நிகழ்வாக கருத வேண்டியதுதான். சர்வம் கல்விதம் பிரம்மம், அதாவது இது எல்லாமே பிரம்மம்தான். உண்மையில் பிரம்மத்திற்கும் மாயைக்கும் நெருங்கிய தொடர்பு. ஒரு தடவை இதுதான் உண்மையென நிலை நிறுத்திவிட்டால் அது மாற்றமடையாது. மாயை ஆதாரத்தில் உண்மையற்றது. போலியான தோற்றத்தை வைத்து அறிந்து கொள்வது போலி அறிவு, மித்ய ஞானம். அது அவித்யா, அதாவது அறிவு அல்ல. மித்யா என்பது மாயை, அதாவது அவித்யா. தோற்றம் மறுக்கப்பட்டதும் உண்மை அறியப்பட்டதும் மறைந்துவிடும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பார்க்கும் கோணத்தை பொறுத்தே பிரபஞ்சம் தோற்றமளிக்கிறது. பார்ப்பவரின் சிந்தனைகளினால் தோற்றம் அளிப்பதன்றி அதற்கென தனியான இருப்பு கிடையாது. அதற்கு ஆதாரமளித்து ஊட்டம் அளிப்பது பிரம்மம். பிரம்மம் மாற்றமற்ற காரணம். விளைவு அதன் மேல் எந்த விளைவையும் ஏற்படுத்த முடியாது. தடுக்க முடியாத மாற்றங்களுக்கு உட்படும் மாயைதான் விளைவு. மாயையின் தாக்கத்தினால் பிரபஞ்சத்தின் பன்மையான தன்மையை ஒரே ஒன்றான மிக உயர்ந்த உண்மையான பிரம்மம் ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரம்மத்தை மாயையுடையதாக எண்ணிக்கொண்டால் அது பிரபஞ்சம், அதாவது ஜகம் ஏற்படுவதற்கான பொருட்காரணமாகிறது. ஜகத்தில் அது ஜகமாக உள்ளது. ஜகத்தை உண்டு பண்ணிய காரண பொருள் பிரம்மம் என்றால் மாயைதான் தூண்டிய தாக்கம். காரணத்திற்கும் விளைவிற்கும் அப்பாற்பட்டது பிரம்மம். அது உண்டு பண்ணிய காரணமாகவோ பொருட்காரணமாகவோ இருக்க முடியாது. பிரம்மம் என்ற வெறும் படம் வரையும் சீலையில் மேலுள்ள படம். ஜகம் என்று கற்பனை செய்தால் அதன் மேல் பல வர்ணங்கள் தடவியுள்ளதுதான் ஜகம். சீலையில் அந்தந்த தோற்றம் மறைந்து உள்ளது. மனித உருவங்கள் கருமையாக உள்ளன. ஜகத்துடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் ஜீவன் துன்பத்தையும் வலியையும் அனுபவிக்கின்றன. ஜீவன்தான் பார்க்கப்பட்டது, கவனிக்கப்பட்டது. பிரம்மம்தான் உண்மை. ஜகம்தான் நாடகம். சைகை மூலம் பேச்சில்லாத நாடகம், விளையாட்டு. பிரம்மத்தினுள் மறைந்திருக்கும் சங்கல்பத்தின் வெளிப்பாடு. இந்த நாடகத்திற்கு பின்னாடி உள்ள சங்கல்பத்தை கண்டறிவதே வீடு பேறு அடைவதாகும். சங்கல்பத்தை கண்டறியும் புத்தி கூர்மையற்று மந்தமானவர்களுக்கு தியானம், பூஜை, கர்மம், அதாவது நித்திய சடங்குகள், இன்னும் சில செயல்களும் விதிக்கப்பட்டுள்ளன. உலகத்தில் செய்யும் முயற்சிகளின் பலனை துறக்கக்கூடிய முயற்சி அடைந்தவர்கள்தான் ஞானப்பாதையில் செல்லும் உரிமையை கோரி பெற்றுக்கொள்ளலாம். வேதாந்த பாதையில் செல்ல ஆர்வமுள்ள சாதகர்கள்
நிலையற்றதை நிலை உள்ளதில் இருந்து பிரித்து அறியும் மனக்கூர்மை. இரண்டாவது, இக பரலோக இன்பங்களை தூய்க்காமலிருக்க திடமான உறுதி. மூன்றாவது, புலன் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, பற்றற்ற தன்மை, உள வலிமை, தெய்வ நம்பிக்கை, சமபாவம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். நான்காவது, விடுதலை அடைய மிகுந்த தாபம் ஆகியவற்றையெல்லாம் பெற்றிருக்க வேண்டும். எல்லா பொருட்களும் இறைவனின் சங்கல்பத்தினால் எழுந்தவை என்பதை உணர்ந்து அறிவுணர்வில் இந்த அறிவு தூண்டும் பெருமதிப்புடன் அவற்றை உபயோகித்தல் வேண்டும். புனித செயல்களின் பாதையும் புத்தி கூர்மையுடனான பகுத்தறிவு, கர்மம், ஞானம் இவற்றின் பாதையும் வெவ்வேறான சாதகர்களுக்கானவை. இரண்டையும் ஒன்றாக கலந்து சேர்த்து பின்பற்றுதல் முடியாது. நேர்மையான வாழ்க்கை புது வாழ்வை தரும். தர்மத்தை அறிவதினால் கிடைக்கும் பரிசே வளமை. பிரம்மத்தை அறிவது தரும் பரிசு விடுதலை. பிரம்மத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏதாவது ஒரு சாதனையை விடாது தொடர்ச்சியாக பயில வேண்டும் என்று கோருவதில்லை. ஏதாவது குறிப்பிட்ட கடமைகள், பணிகள் செய்வதை அது சார்ந்திருப்பதில்லை. விடுதலை என்பது இரு வகைப்படும். உடனடியானது, நிதானமானது. முதலாவது ஞானத்தை பெறுவதன் விளைவு. இரண்டாவது உபாசனை, ஆன்மீக கல்வி, சாதனை ஆகியவற்றின் விளைவு. ஞானம் என்பது தூய கலப்படமற்ற அத்வைத அனுபவம். பக்தி என்பது மிக உயர்ந்த அன்பின் இயல்புடையது. இறைவனுக்காக மட்டுமே இறைவன் மீது அன்பு செலுத்தும் பண்புடையது. இத்துடன் சத்ய சாயி வாகினி இனிதே நிறைவு பெறுகிறது. சுபம். சாய்ராம்.